உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் மனித கடத்தல் கும்பலிடம் சிக்கி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இளைஞர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் உள்ளவர்களே மோசடியாளர்களின் இலக்கு. அப்படி ஆசை வார்த்தை கூறி கம்போடியா நாட்டிற்கு கடத்தப்பட்ட இந்திய இளைஞர்கள் பலர் அண்மையில் மீட்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் இருந்தும் கம்போடியாவுக்கு ஆட்களை கடத்திய இருவரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலும் மோசடி கும்பல் சிக்கியுள்ளது. கம்போடியாவில் எங்கும் சீன நிறுவனத்திடமிருந்து தப்பி வந்த இளைஞர் போத்சா சங்கர் என்பவர் விசாகப்பட்டினம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். கம்ப்யூட்டர் வேலை என அழைத்துச் சென்று சைபர் கிரைம் மோசடிகளில் கட்டாயப்படுத்தி ஈடுபட வைத்ததாக அந்த இளைஞர் கூறியிருந்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞரை கம்போடியாவுக்கு அனுப்பிய சுகா ராஜேஷ், ஏஜென்ட்டுகள் கொண்டல ராவ், ஞானேஸ்வர ராவ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவந்தன. கைது செய்யப்பட்ட கும்பலில் முக்கிய குற்றவாளியான விசாகப்பட்டினம் கஜுபாக்காவைச் சேர்ந்த சுகா ராஜேஷ் பொறியியல் துறையில் பின்புலம் கொண்டவர். வளைகுடா நாட்டில் தீ பாதுகாப்பு மேலாளராக பணியாற்றிய இவர் 2021ஆம் ஆண்டு திருமணத்திற்கு பிறகு கம்ப்யூட்டர் வேலை, கை நிறைய சம்பளம் என வேலையில்லா இளைஞர்களை வளைகுடா நாட்டிற்கு அனுப்பும் வேலையை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சந்தோஷ் என்ற கம்போடியாவில் வேலை பார்க்கும் நபர் ராஜேஷை தொடர்பு கொண்டுள்ளார். கம்ப்யூட்டர் திறன் மற்றும் ஆங்கில புலமை கொண்ட 30 நபர்கள் கம்போடியாவில் சிஸ்டம் ஆபரேட்டர்களாக பணியாற்ற தேவை என்றும் அதற்கான பயணச் செலவு அனைத்தையும் தாமே பார்த்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். இதையடுத்து கம்போடியாவிற்கு வேலைக்கு செல்ல விருப்பப்படுபவர்களிடமிருந்து 90,000 ரூபாய் வசூலித்த ராஜேஷ் அதில் 20,000 ரூபாய் கமிஷனை எடுத்துக்கொண்டு மற்ற 70,000 ரூபாயை சந்தோஷுக்கு கொடுத்துள்ளார். இதில் தொடர் லாபத்தை பார்த்த ராஜேஷ் கடந்த ஆண்டில் மார்ச் மாதம் கம்போடியாவிற்கு 27 பேரை 3 கட்டமாக அனுப்பியிருக்கிறார். இதுவரை சுமார் 150 நபர்களை கம்போடியா மற்றும் பாங்காக்கிற்கு அவர் அனுப்பியது தெரிய வந்துள்ளது. ஆனால் கம்போடியா சென்றவர்களுக்கு பேரதிர்ச்சியே காத்திருந்தது. அங்கு சென்றவர்களை கொடுமைப்படுத்தி இந்தியர்களை குறிவைத்து கிரிப்டோ கரன்சி போன்ற நூதன சைபர் கிரைம் மோசடிகளில் முதலீடு செய்து ஏமாற்ற பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆந்திரா, தெலுங்கானாவிலிருந்து சென்று மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் அவர்கள் மாநிலத்தைச் சேர்ந்த மக்களை குறிவைத்து மோசடியை நடத்த தூண்டப்படுவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒருவேளை அந்த நிறுவனத்தார் சொல்வதை செய்ய மறுத்தால் இருட்டு அறையில் அடைத்து வைத்து உணவு கொடுக்காமல் சித்திரவதை செய்வதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர சில நபர்களை உல்லாசமாக இருக்கலாம் என சுற்றுலா விசாவில் பாங்காக்கிற்கு அழைத்துச் சென்று பின்னர் அவர்கள் கம்போடியாவிற்கு கடத்தப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. அவ்வாறு கடத்தப்படும் நபர்கள் சீன நிறுவனங்களுக்கு 2,500 முதல் $4,000 வரை அவர்களின் திறமையை பொறுத்து விற்கப்பட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இதுபோன்ற முகவர்களால் யாரேனும் ஏமாற்றப்பட்டால் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கே பவானி பிரசாத்தை 9490617117 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களில் அடுத்தடுத்து தரகர்கள் கும்பல் சிக்கி வருவதால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரணைக்கு கையில் எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.